எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, அமரன் தந்த தெம்பு தல அஜித்தோட நேருக்கு நேர் மோத போகிறாரா சிவகார்த்திகேயன், என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். பிரபல நடிகர் சிவகார்த்திகேயன் அமரன் திரைப்படம் வந்து உலக அளவில் வெற்றி திரைப்படமாக மாறி 300 கோடி ரூபாய் வந்து வசூல் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து என்ன விஷயம்னா, அது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக தான் நம்ம விஷயம் பார்த்தாகணும். தமிழ் சினிமாவில் வந்து சிறு சிறு கதாபாத்திரங்கள் ஏற்று நடிக்க தொடங்கி அதுக்கப்புறமேட்டு நகைச்சுவை நாயகனாக தமிழக மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் திரைப்படத்தோட வசூலை வந்து முறியடிக்கும் அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி நாயகனாக மாறியிருக்காரு சிவகார்த்திகேயன். அது அது பெரிய விஷயமா தான் நம்ம பார்த்தாகணும். பிரபல இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உலக நாயகன் கமல் சாருடைய ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வந்து வெளியான அமரன் திரைப்படம் வந்து மறைந்த ராணுவ வீரர் முகுந்த் வரதராஜோட அவங்களோட வாழ்க்கையை வந்து அது ஒரு கதாபாத்திரமாக பண்ணியிருந்தாங்க. தமிழ் மக்களுக்கு வந்து யோகபித்த பாராட்டு வந்து இந்த படத்தில் வந்து நம்ம சிவகார்த்திகேயனுக்கு கிடச்சிருக்கு. அதனால் வந்து உலக அளவில் வந்து சிவகார்த்திகேயன் அமரன் திரைப்படம் வந்து தற்போது 250 கோடி ரூபாய்ன்ற ஒரு இலக்கை வந்து கடந்த 300 கோடியை வந்து நோக்கி போயிருக்குன்னு சொல்லலாம். பிரபல நடிகை சாய் பல்லவி திரைப்படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் மனைவியாக நடிச்சு அசத்தியிருக்காங்க. சிவகார்த்திகேயனோட திரை வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை படித்த படமாக இந்த படம் இருக்குது. அவருடைய கேரியரில் வந்து ஒரு பெஸ்ட் படமாகவும் இது மாறி இருக்குது. தமிழகத்தை சேர்ந்த மறைந்த இராணுவ வீரர் முகுந்த் வரதராஜனுடைய கதாபாத்திரத்தை, அதாவது அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு படமாக எடுத்து அதில் நடிச்சிருக்காரு. தொடக்கத்தில் சில சர்ச்சைகளை வந்து இந்த திரைப்படம் வந்து சந்தித்து வந்தாலும் தற்போது வெற்றி திரைப்படமாக இந்த படம் மாறியிருக்கு. இந்த நிலையில் வந்து பிரபல சினிமா விமர்சகர் அந்தணன் வந்து ஒரு புதிய தகவல் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே படப்பிடிப்பு பணியில் வந்து இருந்து வரும் தல அஜித் சாருடைய விடாமுயற்சி திரைப்படம் வந்து இந்த ஆண்டு இறுதியில் வந்து வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் தல அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி வந்து திரைப்படம் வந்து 2025 வந்து பொங்கலுக்கு வெளியாகுன்ற மாதிரி அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அந்த படத்தோட விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து தொடர்ச்சியாக விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு பணிகள் வந்து நீண்டுக்கிட்டே போகிறதுனால அந்த படம் வந்து 2025 பொங்கலுக்கு வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி வந்து May 1 2025 வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சூழலில் வந்து தற்போது சிவகார்த்திகேயன் தன்னுடைய 23வது திரைப்படமான பிரபல இயக்குனர் AR முருகதாஸ் இயக்கத்தில் நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படம் வந்து நடிகரில் வந்து கொண்டு இந்த படம் வந்து உருவாகியிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட தர்பார் திரைப்படத்துக்கு பிறகு வந்து நம்ம AR முருகதாஸ் இந்த படத்தை வந்து பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படம் வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி தல அஜித் குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாகிறது அதே May 1 சிவகார்த்திகேயனோட இந்த திரைப்படமும் வந்து வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. தலை கூட மோத போகிறாரு, பார்ப்போம் யார் வெற்றி பெறாங்கன்னு. தேங்க்யூ.